ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், குருவின் அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள், ஜீவனுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரே கடவுள் புத்தகத்திலிருந்து அடிக்க வந்தவர்கள் ஆசீர்வாதம் பெறுதல். ஆஸ்பத்திரிக்கு சென்று பார்த்தேன், அவர் பெட்டில் இல்லை. அவரை பற்றி விசாரித்தேன். அங்குள்ளவர்கள் விவரத்தை சொன்னார்கள். சவக்கிடங்கு பக்கம் தனி கொட்டடியில் இருக்கின்றார் என்று. அங்கு போய் அவரை பார்த்தவுடன் ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்டுவிட்டு அந்த கொட்டகையில் உள்ள தட்டிகளை பிரித்து கொண்டு வா என்றார். நான் திகைத்து நின்றேன். நான் சொல்வதை செய்கின்றேன் என்றாய், இப்பொழுது நான் சொல்வதை செய் என்றார். அவர் சொன்னபடி தட்டிகளை கலட்டி வந்தேன். அதில் நெருப்பு வைத்து கொளுத்து என்றார். நான் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போய் நின்றேன். பலமாக திட்ட ஆரம்பித்து விட்டார். தீயை வை என்று அவர் சொன்னபடி தீயை வைத்தவுடன் டாக்டரும் மற்றவர்களும் ஓடி வந்து என்னை பிடித்து கொண்டு போலீஸில் ஒப்படையுங்கள் என்று சொன்னார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த குருதேவர் இன்னும் பலமாக சத்தம் போட ஆரம்பித்து விட்டார். ஆனால் அவர் சொல்லும் பாஷை அங்கு உள்ளவர்களுக்கும் தெரியவில்லை. உடனே நெருப்பு முழுவதும் தீ வைத்தது போன்று இல்லாது பழைய நிலையில் தட்டியாக இருந்தது. அதை பார்த்த டாக்டரும் மற்றவர்களும் குருதேவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். பிறகு அவர்கள் என்னை விட்டுவிட்டு சென்றனர். இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்கின்றார்கள். உங்களுக்கு இது இந்த நிலைகள் இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய முந்திய பதவியை பாருங்கள். உயிரே கடவுள்னு வரிசையாக வரும், அந்த முந்திய பதிவை பாருங்கள். அருமையான அனுபவம். இதெல்லாம் கேட்கக்குள்ளதான் நம்பிக்கை நமக்குள்ள நம்பிக்கைங்கிறது மிக முக்கியம். தியானத்திற்கு நம்பிக்கை தான். நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு தியானம் கைகூடும். நம்பிக்கை எந்த பர்சன்டேஜ் அளவில் இருக்குதோ அந்த அளவுக்கு தியானம் கைகூடும். அப்போ நம்பிக்கையை நம்ம கூட்டிக் கொண்டே போகணும். நம்பிக்கை கூடணும்னு சொன்னால் நமக்கு அனுபவம் தேவை, குருவோடைய அனுபவம் தேவை. உங்களுக்கு தெரியாது இல்லை, இருந்தாலும் இந்த அடியேன் சிறியேன் தெரிந்ததை உங்கள்கிட்ட அனுபவிச்சதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? குரு அருளை பெறுவோம், அருள்வழி செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம், இப்பிறவி நோக்கமான பிறவில்லா நிலை பெறுவோம்.
இந்த அளவில் இதை நிறைவு செய்துக்கலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.